அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சசிகலா ராமதாஸ் கூட்டணின்றாங்க, இன்னொரு பக்கம் வேல்முருகன் தனித்து நிற்க போகிறேன்றாரு, சீமான் ஆல்ரெடி தனித்து தான் நிற்பேன்னு நிற்கிறாரு. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறது வந்து இது வந்து இந்த சூழ்நிலை தமிழர்களுக்கு நல்லதா அமையுமா? சீமான் வந்து தன்னை நிரூபிப்பதற்காக ஆரம்பம் தொட்டு 234 தொகுதிகளிலும் நின்று தோற்று கொண்டிருக்கிறார். வைப்பு தொகையை இழந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்காவது ஒரு காலத்திலே அவருக்கு கூட ஓர் 2 இருக்கைகள் கிடைக்கலாம். இன்றைக்காவது ஒரு வேளை அவரை தாண்டி வரக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவுக்கு வலு பெறலாம். இளைஞர்கள் முழுக்க அவரோடு இருக்காங்கல்ல, அதில் யாராவது ஒருத்தர் நன்றாக பூத்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு மேலே தலைவராக வரலாம். சரியா? ஆனால் இன்றைக்கு பிரிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா, இது யாருக்கு அனுகூலம்? நான் முதலேருந்தே சொல்கிற மாதிரி அந்த சின்னம் தான் முடிவு செய்யும். அந்த சின்னம் வந்து மக்கள் மனசிலே இருக்கக்கூடிய சின்னம் 2 தான். அவர்கள் தான் ஒன்று வெல்ல வேண்டும் அல்லது எதிர்கட்சியாக அமர வேண்டும். இப்போது இந்த மாதிரி தனித்தனியாக நிற்கிறதுனால ஒரு தொங்கு சட்டசபை வருது அப்படின்னா அந்த சூழ்நிலை தமிழர்களுக்கோ தமிழ் தேசிய கட்சிகளுக்கோ பலமாக அமையுமா பலவீனமாக அமையுமா? நான் இதை ஏற்கனவே ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறேன். அடுத்து வரக்கூடிய சட்டமன்றம் வந்து தொங்கு சட்டமன்றமாகத்தான் அமையக்கூடும்னு சொல்லியிருக்கேன். இந்த நடிகர் விஜய் வராமல் இருந்திருந்தால் தெள்ள தெளிவாக அதிமுக வந்திருக்கும். இந்த நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பம் பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்டு உள்ளே இறக்குனதுனால இப்போ தொங்கு சட்டமன்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஆச்சுன்னு சொன்னால், அதாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அரசியல் வந்து எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்சி முழுமையாக யார் கையிலையாவது வலுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு வலு இல்லாத நிலைமையில் அந்த தலைவனால் செயல்பட முடியாது. எல்லாருக்கும் ஈடு கொடுக்க வேண்டியிருக்கும். கொள்ளை பெரிய அளவில் நடக்கும். யார் ஆட்சி செஞ்சாலும் தடுக்கவே முடியாது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும், முழுக்க போயிடும். இது நல்லது இல்லை.